திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில் ஆண்டியப்பனூர் ஊராட்சி அமைந்துள்ளது. இந்த ஊராட்சிக்குட்பட்ட 29 கிராமங்களில் ஐயங்கொல்லை கிராமமும் ஒன்றாகும். காப்புக்காட்டிற்கு உள்ளே ஒரு மூலையில் அமைந்துள்ள இந்த கிராமத்திற்கு சென்று வருவதே சற்று கடினம்தான். இந்த ஊரில் 50க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு வேறு ஒரு பகுதியில் இருந்து இந்த கிராமத்தில் இவர்கள் குடியேறியுள்ளனர். இவர்களின் முதன்மை தொழிலே ஆடு மாடுகளை வைத்து விவசாயம் செய்து பிழைப்பு நடத்துவதுதான். எந்த ஒரு அடிப்படை வசதியும் இன்றி தவிக்கும் இவர்களுக்கு இன்று வரை மின்சார வசதியும் இல்லை என்பது அவலத்தின் உச்சமே. இரவில் நிலவின் ஒளியில் வாழும் இவர்களுக்கு வெளிச்சம் அளிப்பது மண்ணெண்ணெய் விளக்குகளும் டார்ச் லைட்டும் தான். இவர்கள் பயன்படுத்தும் செல்போன்களுக்கு சார்ஜ் போட கூட 7 கிலோமீட்டர் தூரம் சாகச பயணம் செய்து ஆண்டியப்பனூருக்கு செல்லும் நிலையே உள்ளது. தனித்தீவில் வசிக்கும் இவர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு முன் அதிமுக ஆட்சியின் போது ஊராட்சி நிர்வாகம் சோலார் மின் வசதி ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. ஆனால் அவையும் சில ஆண்டுகள் கூட தாக்கு பிடிக்காமல் பழுதாகி விட்டதாக தெரிவிக்கின்றனர் ஐயங்கொல்லை கிராம மக்கள். இதனால் தங்களின் பிள்ளைகள் கல்வி கற்பதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஓட்டு கேட்கறது வரலையும் நல்லா வராங்க, ஓட்டு பண்ணணும் மலை மக்களுங்களை. லாஸ்ட்டில் இங்கே வந்தாக்கா எங்களுக்கு கரண்ட் வசதி இல்லை, தண்ணி வசதிக்கு தண்ணி இல்லாமல் பாலம் இல்லாமல் ரொம்ப அவஸ்தைப்பட்டு ஜனங்க அப்படியே மழை தண்ணியில் சாப்பாடு செஞ்சு குடித்தாங்க 3 நாள். யாரும் கண்டுக்கலை, ஊர் தலைவர் ஆகட்டும் ஊர் பொதுமக்கள் ஆகட்டும் யாருமே கண்டுக்கலை. ஓட்டு வரலையும் வராங்க ஓட்டு கேட்க. மற்ற நேரத்தில் ரொம்ப ஜனங்க அவஸ்தைப்படுறாங்க. கர்ப்பிணி பெண்ணுங்களும் ஸ்கூல் மாணவர்களும் ரொம்ப ஸ்கூல் போகாமல் தவிச்சுன்னு இருந்தாங்க ஒரு வாரம் கணக்கில். தேர்தல் சமயத்தில் வாக்குறுதிகளை அள்ளி கொடுக்கும் அரசியல் கட்சிகளோ தங்களிடமிருந்து வாக்குகளை பெற்று ஏமாற்றத்தை அளிப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர் ஐயங்கொல்லை கிராம மக்கள். தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை அரசு உடனடியாக செய்து தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இருட்டில் பொதுமக்களும் பள்ளி மாணவர்களும் சிம்மன விளக்கிலும் மெலிகத்திலும் படிக்கிறாங்க மாணவர்கள். அந்த இருட்டில் தேள், பாம்பு, விஷப்பூச்சிகள் மக்களை தீண்டுகிறது அதிகமாக. அதனால் உடனடியாக மின்சாரம் வழங்குமாறு கேட்குறோம். இங்கே இந்த குக்கிராமத்தை எந்த அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரியும் யாரும் பார்க்குறோம். அதனால் இனிமேலாவது அந்த மக்கள் யாருக்குரிய 20 குடும்பங்கள் வாழ்கிறது. இந்த மக்களுக்கு மின்சாரம் வழங்கணும்னு சொல்லிட்டு பொதுமக்களாகிய நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அரசாங்கத்திற்கு. 40 ஆண்டுகளாக மின்சாரமின்றி தவிக்கும் ஐயங்கொல்லை கிராம மக்களுக்கு மின்சாரத்தின் மூலம் அரசு விடியலை தருமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square Aranya record breaking success of phase 1 sold out, அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்ப phase 2 is open now. Launching G Square Aranya at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.